உன் மேன்மைக்கான ரகசியம் என்னது? ஜெபம். ஆனால் யோசுவாவோட ஓட்டம் எப்படி தெரியுமா? என்னோட டேலண்ட்டில் தான் என்ன பண்ணுறேன், எல்லாரையும் அடிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி யோசுவாவோட அதிக திறமை உள்ள ஒரு நபர் யார்? மோசே. ஆனால் அந்த யுத்தத்தை செய்யாமல் என்ன பண்ணுற உட்காந்து? மோசேயோட வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் என்ன தெரியும்? கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மேலே போன மோசே என்ன பண்ணாருன்னு என்ன பண்ணோம் எல்லாருக்குமே. ஆனால் யோசுவா என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியும். இன்றைக்கி நினைக்கிறாங்க யோசுவாவுக்கு சும்மா தூக்கி தேவனாகிய கர்த்தர் கொடுத்துட்டாரு. யோசுவா சம்திங் ஸ்பெஷல். கொஞ்சம் இன்னும் ஆழமாக போய் யோசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் யாரோட பேசினார்? ஒரு நாய் போல் யார் பின்தொடர்ந்து வரா? யோசுவா. மோசையை விட யார் அதிக நேரம் ஆசாரிப்பு கூடத்தில் இருக்கிறா? ஆண்டவர் பேசினாரா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு இது புரியணும். ஆண்டவர் பேசினா என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். வாஞ்சியோடு என்ன பண்ணுறோம்? ஓடுறோம். ஆனால் யோசுவா வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் எதுவுமே பேசணும். மோசைக்கிட்ட மட்டும் தான் சத்தம் கேட்குது. மோசை மட்டும் தான் செய்தி என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. ஆனால் ஆசாரிப்பு கூட அதுக்குள்ளே யார் இருக்கிறா? ஆண்டவர் என்ன பண்ணல. இன்றைக்கி ஆண்டவர் சில காரியங்களை செய்யலைன்னா நமக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் யோசுவாக்குள்ளே இருந்த அந்த குவாலிட்டி நான் சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. யோசுவா சம்திங் ஸ்பெஷல் மோர் தென் மோசே. இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது எல்லாருமே அற்பமாக படிச்சுட்டு போயிடுவோம். இந்த வசனம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். மற்ற எந்த குடும்பத்துக்கு நான் சொல்கிறது ஒன்று புரியாது. அநேக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல திணறாங்க. தே காண்ட் சே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே. இந்த வசனம் ஏதோ யோசுவா சும்மா டைமிங்கில் ரைமிங்கில் சொல்ல.